கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது வேணும்னா இங்கிலாண்டாக இருக்கலாம். பட் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் கிரிக்கெட்டில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துறது எந்த நாட்டுக்காரங்க அப்படின்னு பார்த்தா இந்தியன் டீம் தான் வந்து அதிகமாக வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. இப்போது இங்கிலாந்து டீம் வந்து இந்தியாவுக்கு வந்து சுற்றுப்பயணமாக வராங்க. 5 டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு வராங்க. அதுக்கான ஸ்குவாடை தான் வந்து இப்போது இந்தியன் டீம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இங்கிலாண்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் குணாமூர்த்தி. இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து டெஸ்ட் ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் யாருன்னா மேக்ஸிமம் சீனியர் பிளேயர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் விளையாடினாங்க. அதில் புஜாராவை எடுப்பாங்க எதிர்பார்த்தோம், ரஹானேவை எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவங்க யாருமே வந்து அதில் கிடையாது. ருத்ராஜ் கேக்வாட் காயம் காரணமாக வந்து வெளியே போயிட்டார். அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பட் ஆனால் அவருக்கு காயம் காரணமாக வெளியே போயிட்டார். இருந்தாலும் கூட இப்போது யாரையாவது புது பிளேயர் எடுப்பாங்களா அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தோம். பட் அதே போல் வந்து கிரிக்கெட்டில் புது பிளேயரை வந்து இந்தியன் டீம் வந்து எடுத்திருக்காங்க. அது யாருன்னா த்ருவ் ஜோரலை வந்து எடுத்திருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து ஐபிஎல்ல வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீமில் வந்து இவர் வந்து விளையாடிட்டு இருந்தார். விக்கெட் கீப்பராக இருந்தார். பட் இதில் வந்து நிறையா டெஸ்ட்னாலே பொதுவாக சீனியர் பிளேயர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. பட் ஆனால் இதில் இந்தியன் டீமில் வந்து ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. இருக்கிறதுக்கு சீனியர் பிளேயர்ஸ் கம்மியாகிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. எல்லா ஃபார்மெட்லேயும் ஏன் பிளேயர்ஸ் உள்ளே போட்டு வாட்டி வதைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு நிஜமாக தெரியவே இல்லை. ஏன்னா இப்போ ஒரு ஃபார்மெட் இருக்குதுன்னா இவன் T20 பிளேயர்னா ஓகே, T20 மட்டும் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டில் விடணும். அடுத்தது அவன் அடுத்த T20 மேட்ச்சுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அடுத்து ஓடியை விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க ஓடியை மட்டுமே விளையாடட்டுமே. அடுத்தது டெஸ்ட் மேட்ச்னா அவங்க அதுக்குன்னு தனி கேப்டன், அதுக்குன்னு தனி பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நிறையா பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ டெஸ்ட் விளையாடுறாங்கன்னா டெஸ்ட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 15, 20, 25 பிளேயர்ஸ், 30 பிளேயர்ஸ் இருப்பாங்க இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ். T20னா அதில் ஒரு 30 பிளேயர்ஸ் இருப்பாங்க. பெஸ்ட்டான பிளேயர்ஸ் வந்து ஈஸியாக கிடைப்பாங்க. எல்லா மேட்சும் வந்து விளையாட முடியும். எல்லாராலையும் விளையாட முடியும். யாருக்கும் அதிகமாக இன்ஜுரி ஆகாது. அதுதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஏன் சொல்கிறேன்னா இப்போ T20 வந்து ஒரு பவுலர் விளையாடுறாரு அப்படின்னா அதில் 4 ஓவர் மட்டும்தான் போடுவார் ஒரு மேட்ச்சில். அதுவே டெஸ்ட்லனா கணக்கே கிடையாது. அவர் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிதான். அதனால் வந்து அவருக்கு என்ன ஆகும்னா அவரோட ஸ்பீட் குறையலாம். அவருக்கு வந்து தோள்பட்டையில் காயம் ஏற்படலாம். இப்போ ஓடியையும் அவர் விளையாடுவார். ஓடியும் விளையாடினா அதே ப்ராப்ளம் தான் வரும். ஜஸ்பிரீத் பும்ராவெலாம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் போட்டிருந்தார். இப்போலாம் அந்தளவுக்கு கிடையவே கிடையாது. அவர் பாலை ஈஸியாக கணிச்சு ஆடுறாங்க. புவனேஸ்வர் குமாருக்கும் அதே தான். எல்லா ஃபார்மெட்லேயும் கொண்டு வந்தாங்க. இப்போ ஆள் இருக்கிற இடம் கூட தெரியலை. இதை வந்து தவிர்த்தா நல்லாயிருக்கும். பட் ஆனால் இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கு. குறிப்பிட்ட பிளேயர்ஸ் மட்டும்தான் வராங்க. அவங்க மட்டும்தான் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. இப்போது ஆப்கானிஸ்க்கு எதிராக வந்து இந்தியா விளையாடிட்டு இருக்காங்க. அதில் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போது வந்து நம்ம இந்த யார் வந்து ஸ்குவாடில் இருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். வழக்கம் போல் கேப்டன் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, KL ராகுல், KS பரத், த்ருவ் ஜோரல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், முகேஷ் குமார், ஆவேஷ் கான், ஷ்ரேயஸ் ஐயர் போன்ற பிளேயர்ஸ் எல்லாரையுமே வந்து எடுத்திருக்காங்க. இதில் இந்த மேட்ச்சில் வந்து இந்தியா வின் பண்ணாங்க அப்படின்னா, இந்த 5 டெஸ்ட்டும் வின் பண்ணாங்க அப்படின்னா 2025 நடக்க போகிற டெஸ்ட்டு வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். 5க்கு 5 ஜெயிச்சாங்கன்னா ஓகே, இந்த ஒரு வருஷம் தான் இருக்குது. இந்த அடுத்த ஜூனில் வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்துடும் கண்டிப்பாக. அதே போல் வந்து இங்கிலாந்து டீமும் சும்மா சொல்லக்கூடாது. அவங்க வந்து டெஸ்ட் மேட்சுக்குன்னு தனியாக பதுக்கி வைக்கிறாங்க. இந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச் நீங்கள் பொதுவாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வேர்ல்டு கப் வரப்போகுது, இல்லை ஒரு சீரியஸ் வரப்போகுது, முக்கியமான சீரியஸ் ஆஷஸ் வரப்போகுது அப்படின்னா பிளேயர்ஸை பதுக்கி வைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் இருக்கார்ல, ஜேம்ஸ் ஆண்டர்சன் அண்ட் ஸ்டூவர்ட் பிராட், இவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு ஓடியில் விளையாடினாங்க. ஆனால் இவங்க வந்து இப்போது டெஸ்ட்டில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெஸ்ட் மட்டும்தான் விளையாடுவோம் அப்படின்ற வந்து 3 நோக்கத்தில் இருக்காங்க. என்ன ஒரு வேர்ல்டு கப் வந்தாலும் சரி, எந்த ஒரு சீரியஸ் வந்தாலும் சரி, பட் அதில் கலந்துக்கிறது கிடையாது. டெஸ்ட்டு மட்டும்தான் நாங்கள் விளையாடுவோம். அதுவும் இந்த டெஸ்ட் ஃபார்மெட்டில் மட்டும்தான் விளையாடுவோம் அப்படின்ற உறுதியாக இருக்காங்க. அதே போல் வந்து ஆஸ்திரேலியன் டீமில் வந்து பார்த்தோம்னா ஒரு வேர்ல்டு கப் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த சீரீஸையும் வந்து ஒரு நல்ல பிளேயர் மிச்சல் ஸ்டாக்கையோ, பேட் கமின்ஸையோ
அவங்க வந்து விளையாட விட மாட்டாங்க. அவங்கள வந்து இன்ஜுரி இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி வந்து அவங்கள பதுக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த வேர்ல்டு கப் சமயத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்களுக்கு இன்ஜுரி ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே அவங்கள வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சீரியஸ் எது வந்தாலுமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போயும் அதில் அதே பேர் தான். இப்போ அதனால தான் வந்து டெஸ்ட்டில் வந்து இன்னும் வந்து ஜொலிச்சிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து வந்து ஆஷஸ்லலாம் வந்து சொல்லவே தேவையில்ல. அவங்க மேட்ச் வந்து ரொம்ப பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கும். டெஸ்ட்டுனாலே இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அப்படின்ற மேட்ச் தான் வந்து எல்லாரும் வந்து அவளோட எதிர்பார்த்து பார்த்துட்ருப்பாங்க. இதில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அண்ட் ஸ்டூவர்ட் பிராட் வந்து பெரும் அச்சுறுத்தலாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு இருப்பார். ஒருத்தவர் மட்டும்தான் ஜேம்ஸ் ஆண்டர்சன். அதுவும் ஸ்டூவர்ட் பிராட் வந்து இந்த ஸ்குவாடில் கிடையாது. அவரோட ஸ்குவாடையும் வந்து நாம் பார்த்துடலாம். இதில் கேப்டன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் தாங்க அந்த டீமுக்கு கேப்டன். பென் ஸ்டோக்ஸ், பென் டக்கெட், ஜாக் கிராலி, ஜோ ரூட், ஓலி பாப், ஹாரி ப்ரூக், ஜானி பாரிஸ்டோ, பென் ஃபோக்ஸ், ஓலி ராபின்சன், டாம் ஹார்ட்லி, மார்க் கூட், ரெஹன் அஹ்மத், ஷோயப் பஷீர், ஹூஸ் அட்டிக்சன், ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஜாக் லீச். இதில் நல்ல ஸ்டூவர்ட் பிராட் விளையாடலை. பட் விளையாடினார்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து ஸ்டூவர்ட் பிராட் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து வச்சிக்கல. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, இதுவே போகுதும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டை விட ஸ்பின்னுக்கு தான் ரொம்பவே கை கொடுக்கும். அதனால் வந்து ஸ்பின் பவுலர்ஸும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க வந்து இங்கே வராங்க. இதில் என்னோடய கணிப்பு அப்படின்னா யார் ஜெயிப்பாங்க இந்த டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு தான் சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதே வேளையிலையும் அவங்க விட்டுற மாட்டாங்க அவ்வளோ எளிதாக. வந்து இங்கிலாந்து அதுக்கு ரொம்ப ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்றத நானும் எதிர்பார்க்குறேன். பட் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பிளேயிங் 11 2 டீமோட ஸ்குவாடை வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யார் இந்த சீரீஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.